கண்டிஷன்ஸ் போட்டு நீங்க கல்யாணம் பண்ணீங்க? 2 கண்டிஷன்ஸ் போட்டேன் சார் நானு. எங்க ஹஸ்பண்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஸ் தான் நாங்க. என்னன்னா எனக்கு வந்து இந்த ஸ்மெல் வத்துப்பட்டி ஸ்மெல்லே எனக்கு ஃபர்ஸ்ட் பிடிக்காது. என்ன ஸ்மெல்? தீப்பெட்டி. தீப்பெட்டியா? ஆமாங்க சார். வத்திப்பட்டி ஸ்மெல்லா? நான் வருத்தப்பட்டி ஸ்மெல்லுன உடனே எனக்கு டக்குனு நினைக்கிறேன் வத்திப்பட்டி மாதிரி. வத்திப்பட்டி ஸ்மெல். மேட்ச் பாக்ஸ் எனக்கு பிடிக்காது. அந்த ஸ்மெல் பிடிக்காது. அதுதான் ஃபர்ஸ்ட் அவருக்கு நான் கேட்டது வந்து எனக்கு வந்து இந்த ஸ்மெல்லே எனக்கு பிடிக்காது. நீங்க எதனா கெட்ட பழக்கம் எதனா இருக்குங்களா? போக் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டதுக்கு இல்ல எந்த கெட்ட பழக்கம் இல்ல. அந்த கண்டிஷன். சமையலுக்கே லைட்டர் தான் யூஸ் பண்ற வத்திப்பட்டி கிடையாது. அதனால இல்ல சார் நான் விளக்கு பூஜைக்கு வந்து பாத்தீங்கன்னா லைட்டர் தான் சார். பூஜைக்கு லைட்டர் தான். அதான் சொன்னேன். வீட்லயே வத்திப்பட்டி கிடையாது. உங்க வாழ்க்கையில நோ ஸ்மோக்கிங்ங்கறத ரொம்ப அழகா சொல்லிருக்கீங்க. அது ஒரு கண்டிஷன்ஸ். அதே மாதிரி அவரும் அந்த மாதிரி பண்றாங்க. அடுத்தது வந்து நான் வந்து மேரேஜ் பண்ணிட்டு நான் வேலைக்கு போகணும். எனக்கு வந்து வெளிய நான் நீங்க வேலைக்கு போகணும்ங்கற கண்டிஷன் வச்சீங்க? கண்டிஷன் வெச்சேன் சார். உங்க கண்டிஷனுக்கு அவர் என்ன சொன்னாரு அன்னைக்கு? ஓகே பண்ணலாம். அவர் அன்னைக்கு ஸ்மோக் பண்ணாரா இல்ல நான் ஸ்மோக்கரா? இல்ல சார் அது இல்ல எனக்கு ஒரு டவுட். எங்க அம்மா என்னன்னா அந்த ஸ்மெல் எனக்கு பிடிக்காது. உனக்கு அந்த மாதிரி எதனா ஒரு ஹஸ்பண்டா உன்னை பார்த்து வைக்கணும் சும்மா சிம்பிளா அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதனால எனக்கு ஒரு பயம். இந்த மாதிரி அவர் ஏதாவது உங்கள்ட்ட கண்டிஷன் போட்டாரா? போட்டிருக்காங்க சார்.